ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு சிறந்த ராஜபாட்டை அமைச்சு கொடுத்த ஒரு சிரேஷ்டமான ஆச்சாரியன் பகவத் ராமானுஜர். ஒரு சமயம் அவர் திருநாராயணபுரத்துல எழுந்தருளி இருக்கறச்சே அவர் கனவுல பெருமாள் வந்து சொன்னாராம், நான் கல்யாணி புஷ்கரிணியில இருக்கும் துளசி வனத்துக்கு கீழே இருக்கேன், என்னை தோண்டி எடுத்து பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு ஆக்ஞையிடுறார். ராமானுஜரும் அவர் சிஷ்ய கோடியும் அந்த கல்யாணி புஷ்கரிணியை தோன்றா, பெருமாளை வெளியில எடுக்கிறா, பிரதிஷ்டை பண்றா, கோவிலும் கட்டுறா. அது மட்டும் இல்லாம வருஷந்தோறும் உற்சவத்தை அமைச்சு வைக்கிறார் ராமானுஜர். இப்படி பண்ணவருக்கு ஒரு ஆசை, பெருமாள் இருக்கார், கோவில் இருக்கு, உற்சவங்கள் அமோகமா நடக்கிறது, ஒரு உற்சவ மூர்த்தியும் இருந்தா நன்னா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஆனா உற்சவ மூர்த்தியை எங்கேருந்து போய் தேடுவார்? சரி, மறுபடியும் அந்த பெருமாள் கிட்டேயே முறையிடலாம்னு பெருமாள் கிட்ட கேட்க, பெருமாள் அவர் கனவுல வந்து மறுபடியும் சொல்றார், நான் டெல்லியில ஒரு பாட்ஷாவால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கேன், அந்த ராஜாவின் அரண்மனையில இருக்கேன், அந்த அரண்மனைக்கு வந்து என்னை கூட்டின் வா அப்படின்ட்டு பெருமாள் மறுபடியும் ஆக்ஞையிடுறார். உடனே கிளம்பினார் ராமானுஜர் டெல்லிக்கு. அங்க போய் பாட்ஷா கிட்ட சொல்றார், எங்க பெருமாளை நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கலாமே, எங்க பெருமாளை மறுபடியும் திருப்பி எங்க கிட்ட கொடுங்கோ அப்படின்ட்டு ராமானுஜர் கேட்க, அந்த ராஜா சொல்லிட்டார், இதோ பாருங்கோ, நான் கண்ணில் படுற அத்தனை பெருமாளையும் கொள்ளையடிச்சுன்னு வந்துடுவேன், அத்தனை விக்கிரகத்தையும் திருடின்னு வந்துடுவேன், இதுல எது உங்க பெருமாள்லாம் எனக்கு தெரியாது, நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு ராமானுஜர் கிட்ட சொல்ல, ராமானுஜரும் ஒரு பெருமாளா போய் பார்த்துட்டே வரார். இந்த பெருமாளான்னு பார்க்கிறார். ஆனா எதுவுமே அவர் கனவுல வந்த பெருமாள் இல்லை.